கன்னடமும் கவித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உருதும் உதிரத்தில் உதித்தெழுந்தே ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து, அதாவது ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்க அழித்தொழிந்து சிதையா உன் சீரிழமை செயல்மறந்து திறமையந்து வாழ்த்துதுமே என்று போன நூற்றாண்டில் நமது பாட்டன் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் பாடினார். அதாவது அவர் பாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பாடியிருக்கிறாரு. அது நமது முன்னாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் 1972 இந்த பாடப்புத்தகத்திலிருந்தே நீக்கியிருக்கிறாரு. ஒரு 8 லைன்கள் இந்த வரிகள் இருக்குது. ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த தாய்மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிரிஞ்சு போனது அப்படிங்கிற உண்மையை மறைக்கணும். இன்னொன்று, அதாவது இந்த மொழிகளெல்லாம் கன்னடமும் கவின் மலையாளமும் உருதும் ஒன்று பல ஆயிடினும், இந்த மொழிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா கூட நம்ம ஒற்றுமையோடு வாழ முடியும். ஆனால் அந்த மொழியை ஒன்று சேர விடாமல் தடுப்பது இன்று வரைக்கும் இந்த ஆரிய அடிவருடிகள் தான். பழனி பாபா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருப்பார். இந்த ஆரிய அடிவருடிகள் அடியோடு ஒரு நாள் அழிந்து போக போகிறார்கள். அன்று தான் இந்த உலகமே ஒன்று கூட போகிறது. மதத்தால் உலகம் ஒன்று சேர முடியல, சாதியால் ஊர் ஒன்று சேர முடியல அப்படின்னு சொல்லி தெக்க தெளிவாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பேசி பார்த்துருக்கிறேன். அதாவது இன்று வரை மறைக்கப்பட்ட உண்மைகளை பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ தெக்க தெளிவாக பேச முடியவில்லை. ஏனென்றால் எனது தாய்மொழி, அதாவது இன்றைக்கி இந்த அமெரிக்க ஐக்கிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில மொழி கோலை மொழியாக, ஆமாம் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எங்கள் தாய்மொழி உலகத்திலேயே சீனா தன்னுடைய தாய்மொழியில் கல்வி கட்டுறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் தலை சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதுபோன்று எங்கள் தாய்மொழியில் ஒரு நாள் நாங்கள் கல்வி கற்போம், உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நாடாக நாங்கள் மாற்றி காட்டுவோம். ஆமாம், ஏன்னா எங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் உருவானதே எனது தாய்மொழியில் பிறந்தவர்கள் தான், என்னுடைய தாய்மொழியில் பேசியவர்கள் தான். அமெரிக்காவில் அலெக்ஸ் கோலியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நான் இறந்தால் எனது கல்வெட்டில் தமிழன் என்று எழுதி வையுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதை விட வியப்பு என்ன இருக்குது? இது பாராளுமன்றத்தில் பேச முடியுமா, இல்லை ஒரு சட்டமன்றத்தில் பேச முடியுது, நிறைவேற்ற முடியுமா? கலைஞரையே அந்த 6-8 வரிகள் நீக்கினர் பாடப்புத்தகத்திலிருந்து, அந்த வரிகளை திரும்பவும் கொண்டுட்டு வர முடியுங்களா நீங்கள்? எங்களுக்கு மிக மிக வேதனை அளிக்கின்றது. கட்டாயம் நாங்கள் மானமுள்ள இளைஞர்கள், எங்களுடைய தாய்மண்ணை உயிராக நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் ஒரு நாள் நாங்கள் அதாவது எங்கள் உயிர் போகிற வரைக்கும் கட்டாயம் இந்த தாய்மண்ணுக்கு தான் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். கட்டாயம் ஒரு நாள் நாங்கள்னாலும் எங்களை கண்காணிக்கக்கூடிய, நாங்கள் வழிநடத்தி வரக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ போவார்கள், எங்களுடைய கனவை நிறைவேற்றுவார்கள். அன்று வரை நாங்கள் இந்த தேசத்தினுடைய எங்கள் பழனி பாபா சொல்லுவார் இல்லைங்களா, என்னை சிலுவையில் அறைந்தாலும் சரி இல்லை சிறையில் அடைத்தாலும் சரி, நான் சாவுவதற்கு இறுதி நிமிடத்தில் இருக்கும் தருவாயினில் கூட சமூகமே விழிப்புணர்வு அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சாவேன்னு பழனி பாபா ஐயா சொல்லியிருப்பார். அதுபோன்று நாங்கள் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பிள்ளைகள், ஐயா பழனி பாபா அவர்களுடைய நேரடி வாரிசுகள். நன்றி, வணக்கம்.